யோசிச்சேன் பொண்ணு மேலே இவ்வளோ உங்களுக்கு கோவம் அந்த பொம்மை டாஸ்கில் அந்த அந்த கழுத்தை திருப்பினோன்னு அருண் சொன்னது, அப்புறம் வந்துட்டு ஜாக் வீட்டிலேருந்து வரும்போது விஷால் பண்ணதை ஜாக்கோட அம்மா பேசினது அப்படின்னும் போது அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அவங்கவுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். நீங்கள் ஒரு கண்டஸ்டன்ஸாக அதை பார்க்குறீங்க. அர்ச்சனா இதை ஒரு சீசனில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ அவங்கவுங்க பேரண்ட்ஸை பார்த்தோன்னே அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தோன்னே கண்டஸ்டண்ட்டாகவே பார்க்க முடியல. ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்கும்போது நம்ம இவ்வளோ அடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம், இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துக்கலாம் அப்படின்னா மாயா கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதோட புத்தி அது காட்டிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலி மெம்பர் ரவுண்டு வரும்போது பண்ணுறது வேறு. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸையும் ஒரு மனுஷங்களாக மதிக்கணும். அவங்களும் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. அவங்க லைஃப்லேயும் அவங்களுக்கான கரியர் ஏதோ ஒரு தேவைக்கு அங்கே வந்திருக்காங்க, இல்லை அவங்களுக்கான சர்வைவலுக்கு எதுக்கோ ஒன்று வந்திருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அதை இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டாக்ஸிக்காக போக போக கேமு நான் வின் பண்ணோன்றது நியாயம்தான். ஆனால் அவன் காலை இழுத்து விட்டுட்டு வின் பண்ணோன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் தப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவனை விட முன்னாடி ஸ்ட்ராங்காக ஓடி வின் பண்ணுங்க. அவன் காலை இழுத்து விட்டுட்டு நீங்கள் முன்னாடி போய் நின்று வின் பண்ணோன்னு நினைக்காதீங்க. இதுதான் டாக்ஸிக் அப்படிங்கிற இடம்னா இந்த சீசன்லேயும் இந்த டாக்ஸிக் தான் அப்பட்டமாக தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பொண்ணு நிற்கிறதுனால அடின்னு அடிக்கிறதுனால ரிவ்யூவர்ஸும் பெரிய சேனல்ஸும் வெளில இது வேற மாதிரி பேசுறதுனால இது பெருசாக வெளியில் பேசப்படலை அப்படின்னும் போது அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இதை ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கான ஃப்ரெண்ட்ஸில் இல்லை அந்த பொண்ணுக்கான க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க இதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஓட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் நடந்தது. இதெல்லாம் இப்போ இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு இன்னொரு காரணம் என்னென்னா வீக்கெண்டில் QC வந்து பாரு அப்ரிஷியேட் பண்ணது தான் இன்னும் இவங்களுக்கு காண்டாயிடுச்சு. அப்போது வந்து இந்த ஷோ அப்பட்டமாக பாரு மேலே தான் போகுது. ஆடியன்ஸ்க்கு நெகட்டிவாக தான் இந்த ஷோ போகும்னு சொல்லிட்டு இருந்த அந்த கனி இருக்குல்ல, அந்த விஷ பாட்டில் கனி இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த வீக்கெண்டில் பார்த்தோன்னே அப்போது வந்து பாருக்கு நெகட்டிவ் இல்லையா வெளியில், அப்போ பாரு வந்து ப்ரொமோலெல்லாம் வராங்களா, அப்போ பாரு வந்து இந்த ஷோவில் ஹைலைட் ஆகுறாங்களா அப்படின்னு அது சுதாரிச்சிச்சு. அதை மனசில் இன்னமும் ஒரு விஷமாக ஒரு வன்மத்தன்மமாக வச்சுட்டு அந்த விஷத்தை அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு இன்னைக்கான லைவ்ல. ஓகேங்களா? இதில் திவாகரா அந்த விஷத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆள் சரியான விஷம் தாங்க. அந்த ஆளெல்லாம் ஒரு ஆளுன்னு உள்ளே கொண்டு வந்தது தப்புதான்னு சொன்னாலுமே அந்த இமேஜை கொஞ்சமாவது மாற்றிக்கிட்டோ இல்லைம்மா அந்த இருக்கிற இமேஜை காப்பாற்றிக்கிட்டோ அந்த ஆள் போகணும். ஆனால் இருக்கிற இமேஜை டேமேஜ் பண்ணுறதா போகிறாரு இந்த குரூப்பிசம்குள்ளே போய். நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களா வீக்கெண்டில் கூட சுபிக்ஷா இல்லை சார், சுபிக்ஷா செஞ்சது ஸ்ட்ராட்டஜி தப்புன்ற போது ஒரு இடத்துல அவர் சொல்வார்ல, விஜய் கரெக்டாக சொல்வார், சுபிக்ஷா நீ ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கலாம் 1000 பண்ணியிருக்கலாமா, ஆனால் அது கேமாக இருந்தாலும் உன்னோட பர்சனல் கேரக்டர் ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்னு இன்டெரக்டாக சொன்ன விஷயம் இதை உள்ள விக்ரம் சொன்னது. அதனால தான் அவர் என்ன சொல்வார்னா, விஜய் நான் சொன்னாலும் சரி விக்ரம் சொன்னாலும் சரி உன்னோட பர்சனல் கேரக்டர்னு ஒன்று இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கேம் ஆடுங்கன்றதை நாசுக்கா சொல்லியிருப்பாரு. ஏன்னா விக்ரம் இது ஒரு டாஸ்க் தானே, இதை போய் ஏன் பர்சனலாக பார்க்கணும், இல்லை இதை போய் ஒரு கேரக்டராக ஏன் பேசணும் பர்சனல் கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் வந்து பாரு கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த நாமினேஷன் பிரச்சனை வரும்போது சுபிக்ஷா கிட்ட வந்து அவள் அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறா. எப்பயுமே அப்போ சுபிக்ஷா ஒரு கில்ட்லாம் இல்லை அவளுக்கு. இந்த மாதிரி நடிச்சா நீங்கள் எப்பயுமே சுபிக்ஷா பேசும்போது பாருங்களேன் அந்த வாய்ஸ் கம்மிக்கிட்டு வரும் அவளுக்கு. ஏன்னா மென்னு முழுங்கி தான் பேசுவா உண்மையை. அது பேசும்போதே ஒருத்தங்க பேசும்போதே ஒரு விஷயத்த சொல்லும்போது எச்சே இப்படி முழுங்கும் போதே அவங்களோட உண்மை வெளில வர மாட்டது. உண்மையை முழுங்கிட்டு பேருக்கு ஒரு பொய்யை வெளில சொல்கிறாங்கன்றது ஒரு பாடி லாங்குவேஜ் அதில் இருக்குது. அப்படின்னா நீங்கள் சுபிக்ஷா வீக்கெண்டில் பேசினதாகட்டும், அங்கே வந்து கனியக்கா அந்த பாயிண்ட் சரியாக கொடுக்கல 60-40 அப்படின்னு சொல்கிற இடத்துல பேசினதாகட்டும், ஹோஸ்ட் கேட்கும்போது பேசின கேள்வியாகட்டும், இல்லை விக்ரம் போய் நீ வியானா கிட்ட பேசினியா, பாரு ரொம்ப டென்ஷனாக இருக்கா, நீ வந்து அந்த பாஸ்க்காக எதாவது பேசினியா அப்படின்னு கேட்குற இடத்துல ஆகட்டும் அவங்களுக்கான பளிச்சுன்ற பதிலே வராது. அப்போது வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்கிறதுனால தான் அது வரல. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தெளிவாக இருக்காங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி தப்பு செஞ்சால் என்ன, 2 வாட்டி தப்பு செஞ்சால் என்ன, பழகிடுச்சுல அந்த தப்பு, அப்போ அடித்து ஆடலாம் அப்படின்ற இடத்துக்கு அது போயிட்டாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு நெகட்டிவாக தான் போக போகுது. அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்க இதுக்கு மேலே எந்த பொய் சொன்னாலும் இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணாலும் ஜனங்க ஒரு கண் பார்வையாக அந்த பொண்ணு மேலே வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கான விஷயங்கள் ஃபேராக இருக்கான்றதை பார்ப்பாங்க. எப்படி ரம்யாவோட கேம் வெளில வந்துச்சோ அதே மாதிரி சுபிக்ஷாவோட கேமும் வரும், கனியோட கன்னிங்கும் வெளில வரும். அப்படின்னா திருப்பி திட்டு வாங்கிட்டு இருக்க இந்த பொண்ணு கேமில் இன்னும் ஹைலைட் ஆகப்படுவா. இதுதான் நடக்க போகுது. ஷோ அப்படியே ரிவர்ஸ் அடிக்க போகுது. ஜாக் எப்படி அடிச்சு மேலுக்கு வந்தாங்களோ அந்த மாதிரி தான் பாருவும் வரப்போகிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்ல துண்டை காணும் துணியை காணும்னு கேமை விட்டு அல்லக்கைங்கெல்லாம் ஒன்று ஒன்றா வெளில வரப்போகுது. இப்படியே கேம் போயிட்டு இருந்தால் எப்படி வந்து அந்த கும்பல் அந்த ஆதிரியை வெளில போச்சோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க கெமி கூட போயிடுவாங்க. இந்த மாதிரி கேம் ஆனால் அவங்களும் தாங்க மாட்டாங்க. 60வது நெக்ஸ்ட் வீக் அரோரா போயிடுவாங்க. அப்படின்னா இப்படி தான் போக போகுதுன்னா அப்போ அந்த கேம் யார் மேலே ட்ராவல் ஆக போகுது அப்படின்னும் போது எஃப்ஜேலாம் வின்னர் கண்டென்ட்லாம் வின்னர் மெட்டீரியல்லாம் எஃப்ஜேலாம் கிடையவே கிடையாது. அப்போ எப்படி ஆதிரியோ இன்னொரு 3 வாரம் வேணால் எஃப்ஜே வச்சுருப்பாங்க. அப்போ அரோரா போனால் துஷாரம் போயிடுவான். அப்போ இந்த திவாகர் கலையெல்லாம் ஆப்வியஸாக அவுட்டு. அப்படின்னும் போது வைல்டு கார்டு கூட தான் இந்த கேம் ஸ்ட்ராங்காக போகணும்னா கொஞ்சம் அங்கே இருக்கிற மைனஸை மட்டும்
பாரு அந்த கேமில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் சொன்ன மாதிரி அவங்களுக்கான கேம் இன்னும் ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. டீமும் அதை வந்து இது பண்ணுவாங்க, தள்ளுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேங்க. இந்த மாதிரி இந்த ஷோ பொறுத்து நான் சைக்காலஜி டேர்ம்ஸ் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஆனாலும் சொல்கிறேன். கேஸ் லைட்டிங் ஆல்ரெடி நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். போன சீசன்லேயும் நார்சிஸ்ட்லாம் யார் எந்த டைப்னு தீபக் பற்றி முத்து பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இப்பயுமே சொல்கிறேன். இந்த இடத்துல கனி வந்து கோவர்ட் நார்சிஸ்ட், எஃப்ஜே வந்து எஃப்ஜே வந்து ஓவர்ட் நார்சிஸ்ட், கனியும் சபரியும் கோவர்ட் நார்சிஸ்ட், எஃப்ஜே வந்து ஓவர்ட் நார்சிஸ்ட். அப்போ சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் ஃப்ளையிங் மங்கீஸ், கொஞ்சம் பேர் எனேபிளஸ். இதுதான் அந்த 18 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட விளையாடுற விளையாட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து அந்த நார்சிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே இருக்குது. ஸோ சுற்றி இருக்கவங்கெல்லாம் நார்சிஸ்ட் கேரக்டர் இருக்கவங்க தான் அந்த நார்சிஸ்ட் ட்ரெய்ட்ஸு அப்படிங்கிற விஷயத்த அந்த பொண்ணு மேலே அப்ளை பண்ணுறாங்க. இதில் இந்த பொண்ணு வந்து விக்டிம் ஆகுது அப்படின்னும்போது ஸோ இது 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 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்ஸிக்கான ஷோ. ஸோ ஒரு நார்சிஸ்ட் இருந்தாலே சமாளிக்க முடியாது, அந்த ஒரு நார்சிஸ்ட் அப்யூஸே சமாளிக்க முடியாது அப்படின்னும் போது அங்கே 2 கோவர்ட் நார்சிஸ்ட், அது கோவர்ட் நார்சிஸ்ட் ரொம்ப டேஞ்சர், சைக்கலாஜிக்கலாக தான் டார்ச்சர் பண்ணுவாங்க கோவர்ட் நார்சிஸ்ட். எஃப்ஜே மாதிரி ஆளுங்க வெளிப்படையாக அந்த வார்த்தைங்களை சொல்லி பண்ணும்போது ஓப்பனாக தெரியுதுன்னா அது ஓவர்ட் நார்சிஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்ல கைங்களா ஜால்ராவாக இருக்காங்களா ஆட்டு மந்தைங்க, அவங்கள கொஞ்சம் பேர் ஃப்ளையிங் மங்கீஸ். அதில் கெமி ஃபஸ்ட்டு பிளேஸ் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ துஷார்லாம் என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் எனேபிளஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இந்த சீசன் டாக்ஸிக் தான். டாக்ஸிக்காக இருந்தாலும் அப்படி, ஏன்னா எனக்கு இந்த 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 விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்கிறதுனால எனக்கு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக டாக்ஸிக்னு தெரியுது. ஷோ டாக்ஸிக்காக தான் போகுது. பட் ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு அதை எப்படி வந்து ஸ்டப்பன் எடுத்து திருப்பி திருப்பி வரா அப்படிங்கிறது எனக்கு அந்த பொண்ணுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு தோணுது. அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை கொஞ்சம் போடணும்னு தோணுது. அது ரீச் கொடுக்கல. இந்த வீடியோஸை யாராச்சும் லேடிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் டார்கெட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சுற்றி ஒரு பொண்ணை அடித்தா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அவளுக்கும் வலிக்கும் தானே. திருப்பி திருப்பி அடிக்கும்போது அது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தானே காட்டுது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஓட் பண்ணுங்கள்.